வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இன்னும் என்ன இருக்கு சொல்றதுக்கு? அதான் யார் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போச்சே. யார சொல்ற? யார் மனசுல என்ன இருக்கு? முதல்ல என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லு. விடுங்க, ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கேன். திரும்ப திரும்ப நீங்களும் அதை பத்தி கேட்டு என் மனசு நோக்கடிக்காதீங்க. இப்ப என்ன விஷயம் நீ சொல்றியா இல்ல நான் அத்தை கிட்ட போய் கேட்கவா? ஏங்க ஏங்க உட்காருங்க. ஏங்க நீங்க வேற இப்படி எல்லாம் பண்றீங்க? என் மனசு காயப்படுத்தினது வேற யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். எனக்கு இப்ப அந்த கவலையை விட நம்ம வாழ்க்கையை நினைச்சாதாங்க ரொம்ப சங்கடமா இருக்கு. என் தம்பி திரு, அவன்தான் எனக்கு எல்லாமே. இன்னைக்கு அவன் ஒரு குழந்தைக்கு தகப்பனாக போறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதும் நான் எனக்கு கிடைச்ச சந்தோஷத்தை சொல்ல முடியாதுங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் விட எனக்கு தாங்க அது பெரிய சந்தோஷம். அப்புறம் என்ன மகா, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வர போகுது. இதுக்காக தானே இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சு. அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறத விட்டுட்டு இப்படி கவலையோட உட்கார்ந்து இருந்தா என்ன மகா அர்த்தம்? என் தம்பிக்கு குழந்தை பிறக்க போகுதுங்கிறது சந்தோஷமானதுதான். ஆனா நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லையேங்க. அந்த ஏக்கத்தை என்னால இன்னும் தாங்கிக்கவே முடியல. ஏனோ அந்த கடவுள் இன்னொரு குழந்தைக்கு தாயாக்கி பார்க்கணும்னு நினைக்காம இப்படி கைவிட்டுருச்சுங்க. எனக்கு உன் கஷ்டம் புரியுது மகா. உனக்கு இருக்கிற அதே வருத்தம் எனக்கு மட்டும் இருக்காதா சொல்லு? என்னதான் இருந்தாலும் நமக்கு அப்புறம் கல்யாணமானவங்க அவங்களுக்கு இன்னைக்கு குழந்தை பிறக்க போகுது. அது நமக்கு இல்லங்கிறப்ப இந்த ஊர் உலகத்துல எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னு எனக்கும் தெரியும் மகா. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு.